Hi, hello friends. Welcome to MVT family. I could be your mother. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் இந்த தீபாவளியை ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்க. இந்த பண்டிகையை கொண்டாட அவங்க ஊருக்கு போன நண்பர்கள் எல்லாம் சேஃபாக ரிட்டர்ன் ஆயிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தி ஐடியா ஆஃப் யூ அப்படின்னு 2024 வெளியான ஒரு இங்கிலீஷ் படம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல மணி நேரம் எஃபர்ட் போட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போடுங்க. படத்தோட ஆரம்பத்தில் 40 வயசான நம்ம படத்தோட ஹீரோயின் சாராவை காமிக்கிறாங்க. சாரா ஒரு ஆர்ட் கேலரி வச்சுருக்காங்க. அந்த ஏரியாவில் அவங்க ரொம்ப பிரபலம். தன்னம்பிக்கை அதிகமான, அதே சமயத்தில் தன் சொந்த காலில் நிற்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமன். பேரு, புகழ், பணம், காசு இருந்தும் அவங்க லைஃப் ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி கணவனை டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை சாரா தான் கேர் எடுத்து வளர்த்திட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்த சாராவோட வாழ்க்கையில் அவள் கணவர் அவளுக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவள் வாழ்க்கையே தலைகீழாக மாறுச்சு. அதுக்கப்புறம் கணவனை டிவோர்ஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆணையும் தன் பக்கத்திலேயே நெருங்க விடாமல் ஒரு தனி மரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் சாரா தன் பொண்ணை எக்ஸுக்கிட்ட அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. அவரும் அடிக்கடி பொண்ணை சினிமாவுக்கு, ஃபன் ரைடு அப்படின்னு பொண்ணை அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் இந்த தடவை லாஸ் ஏஞ்சலஸில் ஒரு மியூசிக் கான்சர்ட் நடக்குது. அதுக்காக தன் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் விரும்புகிறாரு. அதனால் பொண்ணை கொண்டு போய் விடுறதுக்காக சாரா பொண்ணை கூப்பிட்டுட்டு காரில் போயிட்டுருக்காங்க. பொண்ணு கூட அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் கணவரும் வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சாராவை ரொம்ப கம்பல் பண்ணுவார். ஏன் தெரியுமா, உன்னை விட நான் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் பாரு அப்படின்னு சாராவை கடுப்பேத்த இது சாராக்கு நல்லாவே தெரியும். அதனால் எவ்வளோ வற்புறுத்தி கூப்பிட்டும் சாரா அவர் வீட்டுக்கு போக மாட்டா. வீட்டுக்கு வந்து கண்ணாடி முன்னாடி நின்ன சாராவுக்கு நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு இன்னொருத்தியை போய் பிடிச்சான் இவன் அப்படின்னு யோசிக்கிறா. இந்த ஒட்டகச்சிவிங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு கோபம். கொஞ்ச நேரத்திலே கணவர் பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு வராரு. எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு, நீ அந்த கான்சர்ட்டுக்கு பொண்ணை கூட்டிட்டு போ அப்படின்னு அவர் வாங்கி வச்சிருந்த அந்த விஐபி டிக்கெட்டை சாரா கிட்ட கொடுக்குறாரு. சாரா தனியாக ஒரு பிக்னிக் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்கா. அதனால என்னால் முடியாது அப்படின்னு மறுக்கிறா. ஆனால் எக்ஸ் பார்த்தீங்கன்னா பலவந்தமாக அந்த டிக்கெட்டை சாரா கையில் கொடுத்துட்டு ஆள் பாட்டுக்கு கிளம்பிடுறாப்புல. வேற வழி இல்லாமல் சாரா பொண்ணையும் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த கான்சர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. சாராக்கு இந்த கான்சர்ட்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அவள் பொண்ணுக்கு இந்த மாதிரி பேண்டு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். வேற வழி இல்லாமல் அங்கே உட்காந்துட்டு இருந்த சாரா ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு ரெஸ்ட் ரூமுக்கு வரா. அது பார்த்தீங்கன்னா லாக் ஆயிருக்கு. பாத்ரூம் கதவை தட்டுறா. பார்த்தா உள்ளே இருந்து ஒரு பையன் வெளியே வரான். இதை பார்த்து சாராக்கு பயங்கர கடுப்பாகுது. உனக்கு ஜென்ஸ் பாத்ரூம் எது, லேடிஸ் பாத்ரூம் எதுன்னு தெரியாது, இப்படி இன்டீசெண்டாக லேடிஸ் பாத்ரூம்குள்ளேயா போவ அப்படின்னு அவங்ககிட்ட கத்திட்டு வேகமாக உள்ளே போய் கதவை சாத்திக்கிறா. அந்த பாத்ரூம்ல இருந்து வந்த பையன் பேரு ஹாரிஸ் ஒண்ணுமே புரியாம திருன்னு முழிக்கிறான். பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்த சாரா ஹாரிஸ் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறத பார்த்த உடனே, சீ, என்ன கெட்ட பழக்கம் உனக்கு இது, இப்படி பாத்ரூம் வாசல்ல உட்காந்து உள்ள என்ன நடக்குதுன்னு காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு கத்த. ஹலோ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இந்த குதிக்கிறீங்க? தப்பு செஞ்சதெல்லாம் நீங்க. இது என்னோட பிரைவேட் வேனிட்டி வேன். இதுக்குள்ள நீங்க பூந்துட்டு என்ன இன்டீசென்ட்னு சொல்றீங்களா அப்படின்னு அவன் கேட்கும்போது தான் புரியுது சாரா பாத்ரூம்னு நினைச்சிட்டு அந்த பிரைவேட் வேனிட்டி வேனுக்குள்ள பூந்துட்டா அப்படின்னு. தர்ம சங்கடமாக போகுது. ஐயோ சாரிங்க அப்படின்னு அவங்ககிட்ட சாரி கேட்குறா. இந்த குஷி பட ஜோதிகா மாதிரி சாரிக்கு மேலே சாரி கேட்குறா. ஆனால் இந்த ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா வழக்கமான இங்கிலீஷ் படத்தில் வர ஹீரோ. ஏன்னா வயசான லேடியை பார்த்தோன்னே அவனுக்கு காதல் வந்துருச்சு. பரவாயில்லைங்க அப்படின்னு ஹாரிஸும் சொல்கிறான். இப்போ தான் இந்த ஹாரிஸ் யாருன்னு சாராக்கு தெரியுது. ஹாரிஸ் வந்து ஒரு ஃபேமஸான சிங்கர். இன்னைக்கு அவன் பேண்டோட பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே நடக்க போகுது. இதை கேட்டதும் சாராக்கு ஹாப்பி. என்னோட எக்ஸ் தான் இன்னைக்கு பொண்ணை கூப்பிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் முக்கியமான ஒரு ஒர்க் விஷயமா அவர் வெளியே போக நான் கூப்பிட்டு வர வேண்டியதாகிடுச்சு. எனக்கு இந்த கான்சர்ட்லலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் மட்டும் இன்றைக்கி இந்த கான்சர்ட் அட்டன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எண்ணம் மாறும் அப்படிங்கிறா. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாஃப் வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு டைம் ஆச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட ஹாரிஸோட பேண்டில் ஒரு 7-8 பேர் இருப்பாங்க போல இருக்குது. பர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி அவங்கள சந்தித்த ஃபேன்ஸுக்கெல்லாம் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் சாராவும் தன் பொண்ணை அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறா. ஹாரிஸாக பார்த்ததெல்லாம் பொண்ணுக்கு ஏக சந்தோஷம். எங்கள் அம்மா ஃபேமஸான ஒரு ஆர்ட் கேலரி வச்சுருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை அதுக்கு விசிட் பண்ணணும் அப்படின்னு சாராவோட
பொண்ணு ஹாரிஸை இன்வைட் பண்ணுறா. இப்போ ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. என்னத்த பாடுறானுங்களோ தெரியல, நம்ம ஊர் நாயக வாயில மைக் மாட்டின மாதிரி அப்படி ஓலை விடுறானுங்க. அங்கிருந்த ஆடியன்ஸுகளும் அதை கேட்டு மாரியம்மா கோயில்ல சாமி வந்த மாதிரி ஆடுதுங்க. சரி, அவனுக்கு அது என்ன பாடுறானுங்கன்னு புரியுது, நமக்கு தான் புரியல போல. பாடிட்டு இருந்த ஹாரிஸ் திடீர்னு அவன் ரெகுலரா பாடுற பாட்டை நிறுத்திட்டு சாராவை வர்ணிச்சு ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு சாரா வெக்கத்துல செவந்தே போயிடுறா. சுத்தி இருந்தவங்க எல்லாம் கைய தட்டுன்னு தட்டுறானுங்க. இவன் நம்மளை விட பெரிய ஆட்டி வெறினா இருப்பான் போல இருக்கு அப்படி சொல்லுடுறான். சாராக்கும் நல்லாவே புரிஞ்சு போகுது, நம்ம பயிரை மேயறதுக்கு தான் பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடிட்டு இருக்கான்னு. மறுநாள் சாராவோட பிறந்த நாள். அவ பொண்ணோட ஏற்பாட்டில் அன்னைக்கு பர்த்டே கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. சாராவோட வயசுல இருக்கிற அவ ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. சாரா சிங்கிள் அப்படிங்கிறதால அவ சந்துல சிந்து பாடிடலாம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அவகிட்ட பேச்சு கொடுக்குறானுங்க. ஆனா சாராக்கு என்னமோ அவ வயசுல இருக்கிற ஆட்கள் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. மறுநாள் சாரா தன்னோட ஆர்ட் கேலரியில ரொம்ப பிஸியா இருக்கா. அந்த சமயத்துல தான் அவ ஸ்டாஃப் உங்களை பார்க்கறதுக்கு ஃபேமஸான ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும், யாராவது ஃபேமஸானவங்க அப்படின்னு போய் எட்டி பார்க்கறா. பார்த்த சாராக்கு ஷாக்கு. வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம ஆண்டி வெறியன் ஹாரிஸ் தான். எப்படியோ இன்னைக்கு ஆர்ட் கேலரியில டைட்டானிக் படம் மாதிரி இவளை அம்மனமாக படுக்க வச்சு வரையறதுக்கு தான் வந்திருக்கிறான். ஆனால் அதுக்கு அவன் சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் மாட்டுறதுக்கு உங்கள் ஆர்ட்டை வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிற ஆர்ட்டுகள்லாம் அவன் பார்க்கவே இல்லை. எல்லாத்தையும் வாங்குற பில் போடுங்கன்றான். இதனால் சாரா செம ஹாப்பி. இன்னும் அவன் மண்டையில் கொஞ்சம் முடி இருக்குது, முழுசாக மொட்டையை அடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ண சாரா, என்னோட வேர் ஹவுஸுக்கு வந்தீங்கன்னா அங்கே நிறைய ஆர்ட் இருக்குது, கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவனை ரொம்ப கம்பல் பண்ணுறா. விட்டா சொத்தையே எழுதி வாங்கிடுவா போல இருக்கு. அவனும் இவன் மேலே இருந்த காதலில் போலாமே அப்படிங்கிறான். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி சிங்கர் இவளோட ஆர்ட் கேலரிக்கு வந்திருக்கிறத தெரிஞ்ச உடனே அங்கே லோக்கல் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த ஆர்ட் வாசலில் இவனை பார்க்கறதுக்காக ஒன்று கூடிடுறாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை தாண்டி என்னை வெளியே கூட்டிகிட்டு போக முடிஞ்சதுன்னா தாராளமாக அங்கே போகலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு அவனை கார் சீட்டில் படுக்க வச்சு பின்னாடி வழியாக அவளோட வேர் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. அங்கே ஏகப்பட்ட ஆர்ட் தொங்கிட்டு இருக்கு. நம்ம பையன் எங்கே அந்த ஆர்ட்டையெல்லாம் பார்த்தான், நம்ம ஆர்ட் மேடத்தோட நடக்கும்போது ஆடுற அந்த ரெண்டை பார்த்தே எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்ட்டான். எனக்கு பசிக்குது அப்படிங்கிறான். அவன் என்ன மீனிங்கில் சொன்னான், இவன் என்ன மீனிங்கில் புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. ஆனால் இவன் வேற பெரிய செலிபிரிட்டி சிங்கர் பாருங்க, எங்கே போனாலும் கூட்டம் கூடிடுவாங்க. அதனால் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் போக முடியாது. ரோட்டில் காரில் போகும்போதும் கூட பாருங்க அவன் மேலே எத்தனை ஃபேன்ஸு கிரேஸாக இருக்காங்கன்னு. அதனால் சாரா ஒரு ஐடியா பண்ணுறா, உங்கள் பசி தீக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவனை அவ வீட்டுக்கு கூப்பிட்டு வரா. ரொம்ப சௌரியமாக போச்சு அவனுக்கு. வீட்டுக்கு வந்தவ அவனுக்கு பிடிச்ச சாண்ட்விச்சை குக் பண்ணி கொடுக்குறா. சாண்ட்விச்சை குக் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு சாரா தன் சொந்த கதை சோக கதையை கண்ணீர் மல்க சொல்கிறா. இதை கேட்டு ஹாரிஸு ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான். அந்த சமயத்தில் தான் சாராக்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. வீட்டில் பியானோ இருக்கிறத பார்த்த ஹாரிஸ் பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஃபோன் பேசி முடிச்சுட்டு வந்த சாரா, நீங்கள் பியானோ நல்லா வாசிக்கிறீங்க, உங்கள் விரல் சும்மா பியானோவில் விளையாடுது அப்படின்னு அவ சொல்லவும், என் விரல் பியானோவில் மட்டும் இல்லை உங்கள் மேலேயும் நல்லா விளையாடும் அப்படின்னு அவள் கையோட கை கோத்து அவளை முத்தம் வைக்க போகிறான். ஒரு கணம் இவ்வளோ சம்மதிச்சிட்றான். ஆனால் அடுத்த கணமே அவனை தள்ளி விட்டுட்டு இது தப்பு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போய் நிற்கிறா. ஏன் என்னாச்சு அப்படின்னு ஹாரிஸ் கேட்கவும், வேண்டாம் ஹாரிஸ், உனக்கு 24 வயசு, எனக்கு 40 வயசு, நம்மளோட இந்த உறவு செட் ஆகாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ஹாரிஸோ, என்னங்க நீங்கள், வயசுங்கிறது ஒரு நம்பர் தான், நம்ம மனசு தாங்க முக்கியம், மனசுக்கு எப்பவும் வயசாகாது அப்படின்னு அவன் காதல் டைலாக் பேச ஆரம்பிக்க, இன்டைரக்டாக அவனை வெளியே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி கதவை ஓப்பன் பண்ணி நிற்கிறா. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹாரிஸ், இன்னைக்கு அவள் கிரவுண்டில் விளையாட முடியாது அப்படின்னு அவன் வீட்டை விட்டு கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி பர்பஸாகவே அவன் வாட்சை கழட்டி டேபிளில் வச்சுட்டு கிளம்பி போகிறான். ஏன்னா அந்த வாட்சை இங்கே விட்டுட்டு போனால் தானே வாட்சை எடுக்கிறதுக்காக இன்னொரு தடவை வீட்டுக்கு வந்து அப்போ ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சி இந்த வீணையை வாசிக்கலாம் இல்லையா, அந்த ஐடியாவில் தான் வாட்சை விட்டு போட்டு போகிறான். ஹாரிஸ் அந்த பக்கமாக போகிறான், சாராவோட பொண்ணு இந்த பக்கமாக வீட்டுக்கு வரா. ஆனால் சாரா ஹாரிஸ் இங்கே வந்துட்டு போனதை பற்றி பொண்ணுகிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. அந்த சமயத்தில் தான் ஹாரிஸோட வாட்சை சாரா கவனிக்கிறா. ஐயோ விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கே அப்படின்னு அதை எடுத்து தன்னோட பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறா. சாராவோட பொண்ணு ஸ்கூல்ல இருந்து சம்மர் கேம்புக்காக ஒரு 2-3 வாரத்துக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க போல இருக்கு. அதனால் பொண்ணை கொண்டு வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரா. அன்னைக்கு நைட்டு ஹாரிஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னால் நேற்று நீ எனக்கு கொடுத்த முத்தத்தை மறக்க முடியல, உன்னோட ஞாபகத்தை என் மனசுல இருந்து விளக்க முடியல அப்படின்னு ஒரே ரொமான்டிக் மெசேஜாக அனுப்புகிறான். நான் நாளைக்கு ஒரு கான்சர்ட்டுக்கு நியூயார்க்கு போயிடுவேன், நீயும் வந்தேன்னா எனக்கு அந்த கான்சர்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்புகிறான். முதல்ல பார்த்த
பார்த்த அந்த நொடியே சாராக்கும் ஹாரிஸை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஆனால் தன்னோட சின்ன வயசு அப்படிங்கிற அந்த இன்செக்யூரிட்டிக்காக தான் பண்ணி கூட பார்த்துருப்பா. ஆனால் இப்போ அவன் கெஞ்சறதை பார்த்தோன்னே சாராவும் மனசு மாறி உடனடியாக ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி நியூயார்க்கு கிளம்பி அவன் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு போறா. அப்புறம் என்ன ஆசையாக இவளை திங்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்த ஹாரிஸும் இவ ரூமுக்கு வந்ததுதான் தாமதம். அவளை மேயின்னு மேய்ஞ்சிடறான். 2 பேரும் மேட்டர்லாம் முடிச்சு ரொம்ப ஹாயாக படுத்துட்டு இருக்க சமயத்தில் தான் எங்கள் பேண்டோட அடுத்த கான்சர்ட் யூரோப்பில் நடக்க போகுது, நீயும் வா அப்படின்னு சாராவை கூப்பிடுறான். சாராவும் சம்மதிக்கிறா. பட் ஒரு கண்டிஷனில், அதாவது நம்ம 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற இந்த உறவு ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. எனக்கு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கா, இந்த விஷயம் வெளியே போகிறத நான் விரும்பலை அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறான். ஹாரிஸும் அதுக்கு சம்மதிக்கிறான். அவன் பேண்டு மெம்பர்ஸ்க்கெல்லாம் சாராவை என்னோட ஆர்ட் கன்சல்டன்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அடுத்த நாளே யூரோப்புக்கு பறக்குறாங்க. அங்கேயும் இவனோட கான்சர்ட் ரொம்ப ஹிட் ஆகுது. கான்சர்ட் இல்லாத சமயத்துல எல்லாம் 2 பேரும் யூரோப் ஃபுல்லாக சுத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு ஹோட்டலுக்கு வந்து திரும்பவும் அவங்க மன்மத லீலையை கண்டினியூ பண்ணுறாங்க. பணம், காசு, பேரு, புகழ் எல்லாம் இருந்தும் சாராவோட வாழ்க்கை ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா இவ்வளோ வருஷமா. ஆனால் ஹாரிஸை சந்திச்சதுக்கு அப்புறமா அவள் வாழ்க்கை முழுமை அடைஞ்சிட்டதா சாரா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த அளவுக்கு ஹாரிஸ் கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. சொல்ல போனால் பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்போதான் சாரா மனசு விட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அவள் இழந்த அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான்னு தான் சொல்லணும். அந்த சமயத்தில் தான் சம்மர் கேம்ப்ல இருந்து பொண்ணு ஃபோன் பண்ணுறா. ஆனால் அவகிட்டவே சாரா பொய் பேசுகிறா. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. சாராவும் ஹாரிஸும் நினச்ச இடத்துக்கெல்லாம் கைகோர்த்து சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது யூரோப் தானே, ஹாரிஸா பெருசாக யாருக்கும் இங்கே தெரியாது. எப்படி நம்ம ஊர் நடிகர் நடிகைகள் டேட்டிங் பண்ணுறதுக்காக அர்ஜென்டினா, பிரேசில், கரீபியன்னு போய் சுற்றுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக யூரோப்போட ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லாம் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 2 பேரும் நைட்டு சாப்பிட வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பையனுக்கு ரொம்ப அரிக்குது. அந்த அரிப்பு தாங்க முடியாமல் அவளை அந்த ரெஸ்டாரண்ட்லேயே பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சில பாப்பராசி, அதாவது இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் துரத்தி ஃபோட்டோ எடுப்பானுங்க இல்லையா, அவனுக்கு பேர் தான் பாப்பராசி. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு ஃபோட்டோ எடுத்துறானுங்க. அப்படி அவங்க தங்கியிருக்கிற ரெசார்ட்டில் மறுநாள் மற்ற மெம்பர்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2 பீஸ் ட்ரெஸ்ல நீச்சல் குளத்தில் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க இதை பார்த்து சாரா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்கெல்லாம் தன்னை விட ரொம்ப யங்கா இருக்காங்களே, அவங்க முன்னாடி நம்ம போய் நின்னா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சவ தனக்கு தானே சமாதானம் பண்ணிட்டு ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவளும் போய் அங்கே கலந்துக்கிறா. மற்றவங்களுக்கெல்லாம் ஹாரிஸ்க்கும் இவளுக்கும் மத்தியில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியும். நீங்கள் 2 பேரும் எப்படி மீட் பண்ணிட்டீங்க, அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா, கேட்கறக்கே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தி கேட்க, சாராவும் நடந்தது எல்லாம் சொல்ல, என்னது அந்த கான்சர்ட் நடுவில் பாடின பாட்டா, அது எங்கள் பேண்டோட நேஷ்னல் ஆந்தம் ஆச்சே அப்படின்னு கோரஸாக சொல்கிறாளுங்க. என்ன சொல்கிறாளுங்க அப்படின்னு சாரா புரியாமல் பார்க்குறா. எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நேஷ்னல் ஆந்தம் இருக்கும், அந்த மாதிரி எங்கள் பேண்டுக்குன்னு ஒரு நேஷ்னல் ஆந்தம் இருக்குது. எங்கள் பேண்டு மெம்பர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்தாங்கன்னா அவங்க பாடும்போது அதுக்கு நடுவில் இந்த பாட்டையும் அவங்க பிடிச்ச பொண்ணுக்காக பாடுவாங்க. ஹாரிஸ் உங்களுக்கு மட்டும் இந்த பாட்டு பாடலைங்க, இதுக்கு முன்னாடி உங்களை விட வயசான 2 பேர்த்துக்கு ஹாரிஸ் இந்த பாட்டை பாடியிருக்கான். அவனுக்கு எப்பவுமே அவனை விட வயசு அதிகமாக இருக்கிறவங்கள தான் பிடிக்கும் அப்படின்னு போட்டு விட்டுறாளுங்க. ஹாரிஸ் என்ன சொல்றதுன்னு தெரியாம தடுமாறுறான். இதெல்லாம் கேட்டு கடுப்பான சாரா கோவிச்சுட்டு ரூமுக்கு வந்துடுறா. பின்னாடியே ஹாரிஸும் துரத்திட்டு வந்து, இதோ பார் அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத, அவங்க பேசினது உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறான். ஏண்டா உனக்கு வயசானவங்களை தான் பிடிக்குமா, அதுவும் என்னோட வயசானவங்களை தான் பிடிக்குமா, என்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ரொம்ப கோபமாக அவன் மேலே எரிஞ்சொழுகிறா. ஹாரிஸும் முடிஞ்ச அளவுக்கு அவளை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். இதோ பார், உன்னை லவ் பண்ண மாதிரி நான் எந்த பொண்ணையும் இது வரைக்கும் லவ் பண்ணதே இல்லை, இது என் மேலே ப்ராமிஸ், என்னை நம்பு அப்படின்னு எத்தனையோ கெஞ்சி பார்க்குறான். ஆனால் கடுப்பில் இருந்த சாரா, நீயும் வேண்டாம் உன் காதலும் வேண்டாம் அப்படின்னு அவன் வாட்சை அங்கேயே வச்சுட்டு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி லாஸ் ஏஞ்சலஸுக்கு வந்துடுறா. மறுநாள் காலங்காத்தாலேயே சாராவோட எக்ஸ் வந்து கதவை தட்டுறான். என்னையா விஷயம் அப்படின்னு பார்த்தா, உனக்கும் அந்த பேண்டு சிங்கர் ஹாரிஸுக்கு நடுவில் பத்திக்கிச்சாமே, என் ஃப்ரெண்ட்ஸு சிலர் உன்னை யூரோப்பில் பார்த்துருக்கானுங்க, என்னைய கூப்பிட்டு கலாய்க்கிறானுங்க, என்னடா உன் பொண்டாட்டி சின்ன பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கிறான். எவனோ ஏதோ சொல்லிட்டு போகட்டும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு இவன் கடுப்பிடிச்சு விட எக்ஸ் அங்கேருந்து போயிடுறான். அந்த சமயத்தில் தான் எக்ஸோட புது பொண்டாட்டியும், எனக்கும் உன்னோட எக்ஸுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது, நான் அவனை டிவோர்ஸ் பண்ணலான் இருக்கேன், இது வரைக்கும் அவங்ககிட்ட நான் அதை சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு சாரா ஒன்றும் பெருசாக அலட்டிக்கல. கொஞ்ச நேரத்திலேயே ஹாரிஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் எல்லாத்தையும் தவிர்க்க பாரு அப்படின்னு அனுப்பிச்சிருக்கான். செய்யாதேன்னு சொன்னாதானே
இந்த பொம்பளைகளா அது என்னன்னு செஞ்சு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் சாராவும் அவன் எதை செய்யாதேன்னு சொன்னானோ அதையவே செய்யறா. பார்த்தா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எல்லா இடத்துலையும் இவ்வளோ ஹாரிஸும் இன்டிமேட்டாக இருக்கிற ஒரு மொமெண்ட்டை சில பாப்பராசிஸ் எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டுருக்கானுங்க. இதை பார்த்து சாரா அலறியே போயிடுறா. இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் நியூஸ் கிடைச்சா மக்கள் விடுவாங்களா? ஆள் ஆளுக்கு ஹாரிஸை போட்டு கண்டபடி கிழிக்கிறானுங்க. பத்தாததுக்கு சாராவையும் உள்ளெழுத்து விட்டுறானுங்க. சோஷியல் மீடியாவில் வந்திருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து சாரா நொந்து போயிடுறா. ஹாரிஸ் எந்த அளவுக்கு பாப்புலராக இருந்தானோ இப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு ரிமார்க் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் அவனை விட வயசு அதிகமான ஒரு பெண்ணை அவன் டேட்டிங் பண்ணினது தான். பொண்ணை கூப்பிடலான்னு ஸ்கூலுக்கு போன சாராவை ஏகப்பட்ட பேர் சூழ்ந்துக்கிறாங்க. மிஸ்ஸஸ் ஹாரிஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இவ பக்கத்தில் வந்து மிஸ்ஸஸ் ஹாரிஸ் ஒரு செல்ஃபி அப்படின்னு அவ கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அவளை பயங்கரமாக ஓட்டுன்னு ஓட்டுறானுங்க. இது எல்லாம் பார்த்த சாராவோட பொண்ணுக்கு அம்மா மேலே செம கடுப்பு. இதெல்லாம் ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கோவிச்சுக்கிறா. இதோ பாரு தங்கம், தயவு செய்து அம்மாவை தப்பா நினைச்சுக்காத, என் சூழ்நிலை அப்படி அப்படின்னு அம்மா சொல்லவும் அம்மாவோட தனிமையை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணும், இதோ பாருமா, இந்த உலகத்துல யாரும் பண்ணாத தப்ப நீ பண்ணல, வயசை எல்லாம் பார்க்காத, உனக்கு அவங்க கூட இருக்கிறது பிடிச்சிருக்கா, சந்தோஷமா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற அப்படின்னு அம்மாக்கு சப்போர்ட் பண்றா. இது அம்மாக்கு ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஆகுது. உடனடியா ஹாரிஸை தேடி போறா. அவன் ஸ்டூடியோல ஒரு ரெக்கார்டிங்ல இருக்கான். அவன் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வர வரைக்கும் இவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வெளியே வந்த உடனே ரெண்டு பேரும் பேசவும் ஒருத்தர் மன்னிச்சு திரும்பவும் அவங்க காதலை வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. மீடியாவாவது ஹேராவது அப்படின்னு அவங்க சோஷியல் அக்கௌண்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு எந்த கவலையும் இல்லாமல் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மீடியாக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்து ஃபோட்டோவையும் போட்டு ஏகப்பட்ட ஆர்டிக்கல் எழுதி இவங்களை கிளின்னு கிழிக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ முழு நேரமாக ஹாரிஸ் சாராவோட வீட்டிலே தங்கிடுறான். நாட்கள் இப்படியே நகர வெளியே போனால் எல்லாரும் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சாராவோட பொண்ணு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறா, ஸ்கூலுக்கு கூட போகாம. இதனால கடுப்பான சாராவோட எக்ஸ் ஒரு நாள் வீட்டுக்கு கோவமா வரா. வீட்டு வாசல்லையே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீடியா இவங்க வெளியே வர்றதுக்காக காத்திருக்கு. உள்ள வந்த எக்ஸும், உன்னோட இந்த புது தொடர்பால நீ மட்டும் பாதிக்கப்படல, நம்ம பொண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கா, அவ ஸ்கூலுக்கு வந்தே ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு எனக்கு ஸ்கூலோட டீன் மெசேஜ் பண்ணியிருக்காரு, பொண்ணோட ஃபியூச்சரை பத்தி அக்கறை இல்லையா, உன்னோட காதல் கலியாட்டம் தான் முக்கியமா அப்படின்னு சாராவை பிடிச்சி கடிக்க, பதிலுக்கு சாராவும் அவர் மேல பாயின்னு பாஞ்சிடறா. நீ ஒழுக்கமா இருந்தா உன்னோட ரெண்டாவது பொண்டாட்டி உன்னையா விட்டுட்டு ஓடுறா அப்படின்னு அவளும் கோவமா கத்துறா. இதனால கடுப்பான எக்ஸ், இனி கொஞ்ச நாளைக்கு பொண்ணு என் வீட்லயே இருக்கட்டும், வா ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு பொண்ணை அந்த மீடியாக்காரனுக்கு தொந்தரவு பண்ணாதபடி பொண்ணை சேஃபா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக சாரா ஸ்கூலுக்கு வரா. அப்பதான் பொண்ணு ரொம்ப மூட விட்டா காருக்குள்ள ஏறா. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, நீ ஹாரிஸ் கூட குடும்பம் நடத்துறதால நான் ஏகப்பட்டது கேட்க வேண்டியதா இருக்கு, ஏண்டா உனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. பொண்ணோட இந்த வார்த்தை சாராவோட மனசை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுது. பொண்ணை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு தான் அவளை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருப்பா. ஆனா பொண்ணே வருத்தப்படுறத பார்த்து, நீ கொஞ்ச நாளைக்கு உங்க அப்பா கூடவே இரு அப்படின்னு பொண்ணை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல்ல ஏகப்பட்ட மீடியா இவளை சுத்தி துரத்துறானுங்க. எந்த சோஷியல் மீடியாக்குள்ள போனாலும் இவங்கள பத்திய நியூஸாவே இருக்குது. இத்தனை நாளா ஹாரிஸையும் சாராவை பத்தி மட்டும்தான் போட்டிருந்தானுங்க. ஆனா இப்போ பொண்ணை பத்தியும் அதுல எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. இதையெல்லாம் பார்த்து சாரா உடஞ்சு போயிடுறா. இப்ப சாராக்கு இருக்கிறது ஒரே சாய்ஸ் தான், ஹாரிஸா அல்லது தன்னோட பொண்ணா அப்படிங்கிறது தான். நியூயார்க்கில் ஒரு கான்சர்ட் முடிஞ்சுட்டு திரும்பி வந்த ஹாரிஸை மீட் பண்ணுறா. இதோ பாரு ஹாரிஸ், எப்போ இந்த மீடியாலாம் என் பொண்ணை டார்கெட் பண்ணிட்டாங்களோ இதுக்கு மேலே நம்ம தொடர வேண்டாம் ப்ளீஸ், எனக்கு நம்ம வாழ்க்கையை விட என் பொண்ணோட ஃபியூச்சர் தான் முக்கியம், நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஹாரிஸோட கண்ணிலிருந்து கண்ணீர் உருண்டோடுது. இதோ பார் சாரா, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சும் கூட பார்க்க முடியல அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் தேடலாமே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க, அவன் கேள்விக்கு பதில் சொல்லாம, போதும் ஹாரிஸ், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒத்த வரியில சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி போயிடுறா. வீட்டுக்கு வந்த சாராவை பின்னாடியே ஹாரிஸும் துரத்திட்டு வரான். எல்லாம் காதல் படுத்துற பாடு. எவ்வளவுதான் பொண்ணுங்க காதலை ஈஸியா கட் பண்ணி விட்டுட்டு போனாலும் ஆனா ஆண்களால அவ்வளவு ஈஸியா கட் பண்ண முடியல பாருங்க. வீட்டுக்கு வந்தவன், உன் பொண்ணு இன்னொரு 3 வருஷத்துல காலேஜை முடிச்சிருவாளா, இல்ல 5 வருஷத்துல காலேஜ் முடிச்சிருவாளா, 10 வருஷம் ஆனாலுமே சரி, நான் உனக்காக காத்திருக்கேன் சாரா, என் வாழ்க்கை உன் கூட தான், நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு அது வாழ்க்கையே இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் என் காதல் உனக்காக காத்திருக்கும் சாரா, எப்போ உன் பொண்ணு ஒரு சேஃபான ஸ்டேஜுக்கு வந்துட்டா அப்படின்னு நினைக்கிறியோ அப்போ என்னை தேடி வா, அப்பவும் நான் உனக்காக இதே காதலோட வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்சை அவ டேபிளில் வச்சுட்டு அவன் பதிலுக்கு எதிர்பார்க்காம அங்கேருந்து போயிடுறான். சாராவோட மனசு கனத்து கிடக்குது. இனி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம்தான் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பா. ஆனால் ஆரம்பித்த வேகத்திலேயே
இந்த மீடியாவால் அது முடிக்க வைக்கப்பட்டிருக்கு. இப்போ பழையபடி அந்த ஒரு தனிமையான வாழ்க்கைக்கே சாரா தள்ளப்படுறா. அவன் மனசு ஃபுல்லாக ஹாரிஸ் தான் நிறைஞ்சு கிடக்கிறான். ஆனாலும் அவன் கூட வாழ முடியாமல் தன் பொண்ணுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுறா. 2 பேரும் அவங்க காதலை மனசுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு அவங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 5 வருஷம் ஓடி போகுது. இப்போ சாராவோட பொண்ணு படிப்பை முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கும் சேர்ந்து செட்டில் ஆயிட்டா. அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் ஹாரிஸ் சாராவோட ஆர்ட் கேலரிக்கு வர்றான். சாரா முதலாக பார்த்த ஹாரிஸா அவன் இல்லை. அந்த சாமிங்கெல்லாம் அவன் முகத்திலிருந்து போயிருச்சு. ஒரு ஏக்கத்தோட நிறைவேறாத காதலோட சாராவை பார்க்குறான். அவகிட்டமும் இந்த நிறைவேறாத காதல் ஏக்கம் இருக்கிறத பார்க்குறான். ஹாரிஸை பார்த்த அடுத்த வினாடி சாராவோட முகம் மலருது. ஒருத்தர் கண்களாலே பார்த்து பேசிக்கிறாங்க. அவங்க கண்ணில் இருக்கிற காதலில் இப்போ ஒரு ஸ்பார்க்கிள் தெரியுது. இத்தனை வருஷமா அவங்க 2 பேரும் ஒருத்தரை பிரிஞ்சு அவங்க பட்ட வேதனையெல்லாம் அவங்க 2 பேரும் சந்திச்ச அந்த வினாடியே காணாமல் போயிடுது. ஓடி வந்து கட்டி பிடிச்சி அவங்க காதலை ஒரு டீப் கிஸ் மூலமாக 2 பேரும் வெளிப்படுத்திக்கிறாங்க. இதோட இந்த அழகான காதல் கவிதை முடிவுக்கு வருது. என்னங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா என்னங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.